வேலும் மயிலும் சேவலும் துணை. வேலும் மயிலும் சேவலும் துணை. வேலும் மயிலும் சேவலும் துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு திருப்புகழ். நம்ம நிறைய வழிபாட்டு முறைகள் நம்ம சேனலில் பார்த்துருக்குறோம். வெற்றிலை தீபம் ஏற்றுறதுலேருந்து வெற்றிலையை வைத்து நம்ம அதில் நம்முடைய வேண்டுதலை எழுதி குங்கும அர்ச்சனை செய்வது. அதே போல் இன்றைய தினம் நீங்கள் அந்த 1 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் அந்த ஒரு நேரத்தில் ஒரு பேப்பரில் உங்கள் விருப்பத்தை எழுதி ₹1 நாணயம் வைத்து அதை ஒரு சிகப்பு துணியில் முடிந்து வைங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய தீபங்கள் முருகனுக்குரியது நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க முக்காவாசி பேர் முருக பக்தர்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த ஒரு திருப்புகழ் நம்ம அனைவருக்குமே பயன்படும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம அனைவருக்குமே பயன்படும். எதற்காக இந்த திருப்புகழ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறோம். அது ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம் அல்லது ரொம்ப பெரிய விஷயம். வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான தருணத்தில் ஒரு முடிவை எடுக்கிறோம், அந்த முடிவை நோக்கி நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். எடுத்துக்காட்டாக ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்கிறோம், அல்லது திருமணத்துக்கு வரம் பார்க்க, ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு நிலம் வாங்க அப்படின்னு பல முயற்சிகள் செய்கிறோம். அந்த முயற்சிகளில் தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று மாற்றி ஒன்று தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மாதத்தில் முடிய வேண்டிய விஷயம் 1 வருஷத்துக்கு இழுத்துட்ருக்குது அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய கர்ம வினைகள் தான் காரணம். பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ தடைகள் வந்தால் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஒரு சின்ன பூஜை செய்கிறது, ஒரு விளக்கேற்றி ஒரு ஸ்லோகம் பண்ணுறது, சரி நம்ம இன்றைக்கி ஈவினிங் செய்யலான்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அதுக்குள்ளே 108 தடைகள் வரும். பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு போய் ஒரு விளக்கு போட்டுட்டு வரலான்னு நினைப்போம். ஆனால் அதை நம்மளால் செய்யவே முடியாது. ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு குறுக்கீடு வந்து அதை தடுத்துக்கிட்டே இருக்கும். வேலை கிடைப்பதில் சரி, வரன் அமைவதில் சரி, இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். குழந்தை வரம் ஏற்படுவதில் நிறைய மருத்துவமனைகளுக்கு போய் குழந்தை வரத்துக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்டு, உடம்பு ஃபுல்லாக ஊசியை குத்தி குத்தி மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு அதனால் சைடு எஃபெக்ட்டு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு டைமு, செகண்ட் டைமு, தேர்டு டைமுன்னு அது வந்து போய்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட தடைகள், அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, அந்த தடைகள் எல்லாம் நீங்கணும். முழு நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா இந்த ஒரு திருப்புகழை பாடி ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு முறை தான் நான் பாடினேன். ஆனால் எனக்கு வந்து நான் கேட்டது இன்னைக்கு இரவு நினச்சி பாடினேன், நாளைக்கு காலையில் என்னுடைய பெண்ணுக்கு நாங்கள் விரும்பிய இடத்துலேருந்து வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு அப்படின்னு என்னுடைய சொந்தக்காரங்களே ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தீவிர முருக பக்தை. எப்பொழுதும் கையில் வேல்மாறலோ திருப்புகழோ கந்தசஷ்டி கவசமோ ஸ்கந்தகுரு கவசமோ வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க பர்ஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முருகர் படம் சின்ன சின்னதாக இருக்கும், விபூதி. ஸோ காசு இருக்கிறத விட முருகனுடைய பிரசாதமும் முருகனுடைய படமும் இவை தான் அவங்க பர்ஸில் இருக்கும். ஸோ அவங்க சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த திருப்புகழ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது நிறைய பேர் சொல்லி கைமேல் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. நம்ம திருப்புகழ் அப்படின்னாலே அது பாடல் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் ரொம்ப ரொம்ப சின்ன பாடல், வெறும் 8 வரிகள் தான். அருணகிரிநாதர் அருளிய 303வது பாடல் குன்றுதோராடல் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழ் இது வரும். குன்றுதோராடல் அப்படின்னா அந்த குன்றில் எழுந்தருளியுள்ள முருகன், அவர் வந்து இதை எதை மனசில் வச்சு பாடினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருத்தணிகையை தான் மனசில் வச்சு பாடினார். ஆனால் இந்த ஒரு திருப்புகழை மலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எந்த முருகனுக்கும் நம்ம இதை பாடலாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 8 வரிகளுக்கு இருக்கக்கூடிய சக்தி மகத்தானதுங்க. யார் ஒருத்தவங்க முழு நம்பிக்கையோடு இப்போ நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க, செவ்வாய்க்கிழமை அல்லது முருகனுக்கு உரிய சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் முருகனுக்கு பூஜை பண்ண போகிறீங்கன்னா, முருகனுக்கு முன்பு தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு திருப்புகழை நீங்கள் 108 முறை மனதார நீங்கள் உச்சரிங்க.
நீங்கள் ராகமாக பாட்டு பாடணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு இதை நீங்கள் உச்சரித்தாலே போதுமானது. உண்மையான பக்தி எங்கிருக்கிறதோ நிச்சயமாக முருகன் அவர்களை என்றுமே கைவிட மாட்டான். கைவிடுற மாதிரி சந்தர்ப்பம் வந்தாலும் கடைசியில் அவங்கள காப்பாற்றிடுவார் முருகர். ஸோ இந்த ஒரு 8 வரிகளை இல்லை நான் தினம்தோறும் ஒரு முறையாவது இதை நான் படிக்கலாமா, தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி அல்லது தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி, தாராளமாக இதை தினம்தோறும் ஒரு முறை நீங்கள் உச்சரிக்கலாங்க. தீட்டு காலங்களில் இருந்தாலோ அல்லது அசைவம் சாப்பிட்ருந்தாலும் நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் வெளியில இருந்தே இதை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உடல்நலம் குன்றியோர் அல்லது ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, அதுலேருந்து அவங்க படிப்படியாக உடல்நலம் தேறி வருகிறார்கள்னா மருத்துவர்கள் அவங்கள தினம்தோறும் நீங்கள் அசைவம் ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வெளியிலேருந்தே இந்த ஒரு திருப்புகழை உச்சரிக்கலாம். நீங்கள் வேறு எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் சமைக்கிறீங்க அல்லது பேருந்தில் பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் படிப்படியாக குறைவதை நீங்களே பார்க்கலாம். இப்போது இந்த திருப்புகழை நம்ம ரொம்ப எளிமையாக வார்த்தைகளை பிரித்து உச்சரிக்கலாங்க. அதிருங்கழல் பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண இதயம் தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. எதிர் அங்கு ஒருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமை பாலா பதி எங்குமிலிருந்து விளையாடி பல குன்றிலுள் அமர்ந்த பெருமானே. ஸோ நான் ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அதை நீங்கள் உச்சரித்தாலே போதுமானது. இந்த திருப்புகழோட பொருள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக இப்போ பார்த்துடலாம். ஒளி எழுப்பும் வீர கழல்களை அணிந்த உன் திருவடிகளை பணிந்து உனது அடிமையாகிய நான் நீயே அபயம் என்று சரணடையும் மெய்நிலையை அடைந்து விட்டேன். உன்னை தவிர என்னை வேற யாரும் காப்பாற்ற முடியாது. உன்னுடைய திருவடியில் நான் அடிமையாகி நீதான் எனக்கு அப்படிங்கிற ஒரு சரணாகதியை அடைந்து விட்டேன். எனது இதயத்தில் வீற்றிருந்து கருணை புரிந்து என்னுடைய துன்பங்களையும் சந்தேகங்களையும் போக்கி அருள வேண்டும் முருகனே அப்படின்னும் நம்ம சொல்கிறதா அமைந்திருக்கு. எதிர் நின்று போரிட ஒருவரும் இல்லாமல் நடமாடும் இறைவனது பங்கு நிலவு போன்ற முகம் கொண்டவளே, பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றுகளில் அமர்ந்த பெருமாளே. இவ்வளோதாங்க இதோட பொருள். இதை இப்போ நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து முருகனுக்கு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அந்த தினங்களில் நீங்கள் 108 முறை உக்காந்த இடத்துலேருந்து எழுந்திருக்காம முருகனையே மனசில் நினச்சி மனதார இந்த திருப்புகழை நீங்கள் உச்சரிங்க. நிச்சயமாக தடைகள் எல்லாம் தவிடுபொடியாகும். சாதா நாட்களில் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்கீங்க அல்லது தீட்டு காலங்களில் இருக்கிறீங்கன்னா தினம்தோறும் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இதை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம். இது எல்லாத்துக்குமே நம்பிக்கை தான் அடிப்படையான ஒரு விஷயம். நிறைய பேர் யோசிக்கலாம், நீங்கள் முயற்சி பண்ணாமல் வெறும் இந்த பாடலை மட்டும் 8 வரி மட்டும் பாடினா போதுமா, எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்கலாம். உங்களுடைய முயற்சிகளையும் போட்டு இறைவனுடைய கருணையும் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பொழுது முடியாதது நடக்காதது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளே நம்ம வாழ்க்கையில் இருக்காது. அனைத்தும் நம் வசமாகும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.